தேவனுடைய திருநாமம் மகிமைப்படுவதாக. இந்த புதிய வருஷத்தை 25ஆம் வருஷத்தை ஆரம்பித்து விட்டோம். 24 போல 25 நான் முடிச்சிடலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இட்ஸ் ஸோ டிஃபிகல்ட். அது கடினம். 25 ஆச்சரியத்தின் வருஷம். 25 தேவன் இந்த தேசத்துக்காக குறித்த வருஷம். 25 அவருடைய வருகைக்காக சபை ஆயத்தமாகிற வருஷம். 25 இந்த இந்த என்டையர் குளோபல் சிஸ்டமையும் ஷிஃப்ட் பண்ண போகிற ஒரு வருஷம். இந்த வருஷம் ஒரு பெரிய தீ தேவனுடைய பிள்ளைகள் நடுவிலே பற்றி எரியும். ஆதி அப்போஸ்தலர் காலம் திரும்பவும் வருகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? யுவர் லைஃப் கான்ட் பி லைக் திஸ். என் ஊழியமோ, என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையோ, என் குடும்பமோ, என் பிள்ளைகளோ இப்படி நடக்கவே முடியாது. இந்த ஆண்டு ஒரு பெரிய ஷிஃப்டிங் இருக்கு. நம்முடைய ஊழியத்தில் நம்ம இதுவரைக்கும் பார்த்திராத மாற்றங்களை, நம்முடைய பிள்ளைகளிலே நாம் கண்ட கனவுகளை எல்லாம் இந்த வருஷம் நினைவில் பார்க்க போகிறேன். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஆமே. நம்ம போய் கூப்பிட்டு வாங்க வாங்க ஆண்டவரை விசுவாசிங்கன் தெரு தெருவாய் ட்ராக் கொடுத்த காலங்கள் முடிவுக்கு வந்துவிட்டது. ஜனங்கள் சபைகளை நிரப்புவார்கள். நீங்கள் இடங்களை தேடி நானும் நீங்களும் ஓடணும். அப்படிப்பட்ட காலத்துக்குள்ளாய் கால் எடுத்து வைத்திருக்கேன். ஏதோ எமோஷ்னலாக உங்களை தூண்டுறதுக்காக சொல்லலை. ஐ நோ வெரி சர்டன், எனக்கு மிக மிக தெளிவாய் தெரியும். we have stepped into the power of God. ஏன்னா காலங்கள் முடிவ போகிறது. this will be the last revival. கடைசி எழுப்புதலுக்குள்ளாய் வரப்போகிறோம். எத்தனை பேருக்கு அது தெரியும்? நீங்கள் தேவனோடு நடப்புவீங்கன்னா, நீங்கள் வேதத்தை நல்லா படிப்பீங்கன்னா, you will understand. கடைசி காலத்துக்குள்ளாய் வந்து நிற்கிறோம். தேவன் இந்த காலையில் 25 நான் என்ன செய்யணும், நீங்கள் என்ன செய்யணும் நம்மோடு பேச போகிறார். எத்தனை பேர் கேட்க ஆயத்தமாக இருக்கீங்க? நான் என்ன செஞ்சா நான் 24 வரைக்கும் என்னை முடக்கி இருந்த நாட்களை நான் முடிவுக்கு கொண்டு வர போகிறேன்? எத்தனை பேர் சொல்ல போறீங்க? ஐ எம் கோயிங் டு பிரிங் an end for all failures. எல்லா தோல்விகளுக்கும் நான் முடிவை கொண்டு வர போகிறேன். ஆமென். நான் சொல்ல போகிற வார்த்தையை நீங்கள் 100 பேர் கேட்டிங்கன்னா ஒரு 30 பேர் செய்வீங்களான்னு எனக்கு தெரில. ஆனால் என்னுடைய இருதயம் திறந்த ஆசை இது அத்தனை பேரும் செய்யணும், குழந்தைகளும் செய்யணும். அத்தனை பேரும் இந்த வார்த்தைக்கு உங்கள் செவிகளை திறந்து வச்சிருக்கோம். நான் விரும்புகிறேன் தேவன் அதை செய்வாராக. ஆமென். நல்லா கவனியுங்கள். உலகத்தை உண்டாக்குவதற்கு முன்பதாகவே தேவன் தூதர்களை உண்டாக்கினார். அப்படி தேவன் உண்டாக்கின அந்த கூட்டத்திலே மிக பிரதானமான தூதனாய் தேவன் ஒரு மனிதனை உண்டாக்கினார். அவனை குறித்து எசேக்கியேல் 28ஆம் அதிகாரம் 14 வசனத்தை வாசிக்கலாம். எசேக்கியேல் 28:14. நீ காப்பாற்றுவதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரூப். தேவனுடைய பரிசுத்த பர்வதம். போதும். நீ காப்பாற்றுவதற்காக நீ என்ன செய்யப்பட்டவன்? அபிஷேகம் பண்ணப்பட்டவன். அவன்தான் பெருமையிலே போய் விழுந்து பிசாசானான் என்று சொல்லி நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். நல்ல கவனிங்க. இந்த தூதனை தேவன் உண்டாக்கி அவனுக்குள்ள என்ன கொடுத்தாரா? ஒரு அபிஷேகத்தை கொடுத்தார். பேசக்கூடாது கிரேசி, குவைட். அவனுக்குள்ள என்ன கொடுத்தாரு? ஒரு அபிஷேகத்தை, ஒரு அனாயிண்டிங்கை கொடுத்தார். அந்த அபிஷேகத்திற்கு ஒரிஜினல் டெக்ஸ்ட் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா மிம்ஷாக் என்று சொல்கிறது. விரிவடைவது. You can extend, you can expand, you can multiply. அதனால தான் 5 அப்பத்தை கொண்டு வந்து இயேசுவிடத்திலே கொடுக்கும்போது அதை அதிகரிக்க முடிந்தது. விதவையின் வீட்டிலே இருந்த கொஞ்சம் மாவும் கொஞ்சம் எண்ணெயை பஞ்சகாலம் முடியும் வரைக்கும் என்ன வந்துச்சு? நிறைஞ்சிட்டே வந்தது. விதவையின் வீட்டிலே இருந்த எண்ணெய் என்ன ஆனது? அநேக பாத்திரங்களை நிரப்பினது. எனக்குள்ளாயும் உங்களுக்குள்ளாயும் இருக்கிற அபிஷேகம், இட்ஸ் an anointing that can expand. அதிகரிக்கக்கூடியது.
என் வாழ்க்கையின் எல்லைகளை அதிகரிக்கக்கூடியது, என் வாழ்க்கையின் உயரங்களை அதிகரிக்கக்கூடியது, என் மேன்மைகளை அதிகரிக்கக்கூடியது, என் எல்லைகளை நானும் நீங்களும் 24 வரைக்கும் இதே மாதிரி இருந்துட்டோம். சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. 25ல் என் மேல இருக்கிற அபிஷேகம் வேலை செய்ய போகுது. ஆமென். பிகாஸ் என் மேலே ஒரு அபிஷேகம் இருந்தால் கவனிக்கணும், யாரும் எங்கேயும் டைவர்ட் ஆகக்கூடாது. முக்கியமாக வாலிப பிள்ளை, இது தேவனுடைய பிரசன்னம் தங்கியிருக்கிற இடம். தேவனுடைய பிரசன்னத்தில் பயபக்தியாக வார்த்தை கேட்கும். இங்கே பிசாசுக்கு இடம் இல்லை, இச்சைக்கு இடம் இல்லை, அசுத்தத்துக்கு இடம் இல்லை, வேற எந்த யோசனைக்கும் இடம் இல்லை. I rebuke that spirits. கவனிங்கள், இந்த அபிஷேகம் என்ன செய்யும்? ஒரு மனிதனை உயர்த்தி கொண்டே வரும். இன்னைக்கு நீங்க பார்ப்பீங்கன்னா நிறைய இந்த பெரிய பெரிய ஜுவல்லரி, நகை கடை, துணி கடை, அவங்கெல்லாம் அந்த கல்லா பெட்டி உட்காந்துருக்க பின்னாடி ஃப்ரேம் பண்ணி நிறைய என்ன வச்சிருப்பாங்க? தகடுகளாக மாட்டி வச்சிருப்பாங்க. அவைகளுக்கு பின்பாக என்ன இருக்கிறது உங்களுக்கு தெரியுமா? there are some spirits, சில ஆவிகள் இருக்கிறது, அவர்களுடைய வியாபாரத்தை அதிகம் பண்ணுவதற்கு. அப்படிப்பட்ட மந்திரங்களை கொண்டு ஒரு சின்ன கடை, எனக்கு நிறைய கடை இந்த வேலூர்ல தெரியும், சில கடைக்குள்ளேயே போக முடியாது. சில துணி கடைக்கு நான் போயிருக்கேன், அந்த துணி கடையில் நான் நின்று பொருள் பார்த்தது ரோட்ல ஒரு சின்ன திட்டு மேலே அவங்க துணியை விரிச்சு போட்டிருந்தாங்க. ஆனா இன்று அது பல அடுக்கு மாடிகளாய் மாறிவிட்டது. ஏன்? அங்கு ஏதோ ஒரு உதவி அவங்களுக்கு உண்டாகி அது என்னவாயிருச்சு? மிக பெரிதாயிருக்கிறது. பல கடைகளுக்கு அட்வர்டைஸ்மெண்ட்டே தேவையில்லை. நம்ம ஊர்ல வர இந்த பெரிய பெரிய மால்ஸ், டிமார்ட் வந்து யாரும் எந்த அட்வர்டைஸ்மெண்ட்டும் கொடுக்கல. நாளே ஊரே எங்கதான் இருந்தது. எப்படி? ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதன் ஆரம்பித்த அந்த வியாபாரத்தில் உடனே நம்ம சொல்ல உழைப்பே உயர்வு. அந்த மனிதனோட கடினமாக உழைக்கிற எத்தனையோ பேரை நான் பார்த்துருக்கேன். உழைப்பு உயர்வு இல்லை. நன்றாய் கவனியுங்கள், அதற்கு பின்பாக ஏதோ ஒரு உதவி, something that helps them expand. ஒரு ஆவியினுடைய உதவிக்குள்ளாய் போனால், அதனால தான் சொல்றேன், அந்த வல்லமைய அந்த பிசாசு தான் மேல கிடைச்ச அபிஷேகத்தை கொண்டு, அந்த மின்சாக்கை கொண்டு அநேகரை இந்த உலகத்திலே செல்வர்களாய் மாற்றுகிறது, அநேகரை மிக உயரங்களுக்கு கொண்டு போகிறது. ஆனால் அதை காட்டிலும் மிக பெரிய அபிஷேகத்தை உடைய நானும் நீங்களும் எப்படி இருக்கோம்? அதே மாதிரியே இருக்கும். எப்படி இருக்கும்? அதே நிலையில இருக்கும். இன்னைக்கு எனக்குள்ளார உங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகம் என்ன செய்ய முடியும் என்பதை நான் உங்களோடு சொல்ல போகிறேன். வேதம் சொல்லுகிறது, கரவலாடுகளுக்கு பின்பாக போய்க் கொண்டிருந்த தாவீதை அந்த அபிஷேகம் சந்தித்த போது, வேதம் சொல்லுகிறது, சாமுவேல் போய் தாவீதை அபிஷேகம் பண்ணினார். வேதத்திலே நீங்கள் வாசிப்பீர்கள். ஆனால் அந்த நாள் தொடங்கி கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதோடு இருந்தார். அப்ப ஆட மேய்த்தவன் மேல ஒரு அபிஷேகம் வந்தோடனே அந்த அபிஷேகம் pushed him towards his throne. அவனுடைய சிங்காசனத்துக்கு நேராய் அபிஷேகம் அவன் என்ன செய்தது? தள்ளினது. உங்களுக்கு தெரியுமா, அவங்க மேல இருக்கிற அபிஷேகம் சும்மா அபிஷேகம் இல்ல, அதை உங்களுக்கு ஒரு சிங்காசனத்தை ஆயத்தப்படுத்தி அதுக்கு நேரம் உங்களை புஷ் பண்ணிட்டு இருக்கு. so many precious. நீங்க பாக்குறது, ஐயோ சவுல் என்ன இருக்கிறானே, ஐயோ எனக்கு அது தோல்வியா இருக்கே, ஐயோ இதெல்லாம் என்னை உடைச்சிருச்சு, எனக்கு எல்லாமே இழந்துருச்சு, யாருமே இல்லையே. இல்லை, there is a pressure building around. உன்னை சுற்றி சுற்றி ஒரு அழுத்தம் உண்டாகி கொண்டே இருக்கிறது. அந்த அழுத்தம் உன்னை எங்கே கொண்டு போய் கொண்டிருக்கிறது? சிங்காசனத்திற்கு. அந்த உயரத்தை உன்னால என்னால அடைய முடியாது. ஒரு ஆடு மேய்க்கிற மனிதனால சிங்காசனத்துக்கு வர முடியாது. அந்த அபிஷேகம் அவனுக்குள்ளாய் வந்த போது வேதம் சொல்லுகிறது, அவன் நடந்து போவான். ஒரு சிங்கம் என்பாக வந்தா என்ன செய்வான்? அதை பிடிச்சு கிழிச்சிருவான்.
அவன் போய்கிட்டே இருப்பான். அவன் ஆற்றுல ஒரு குட்டியை ஒரு கரடி பிடித்து கொண்டா போவான். அதனுடைய வாயிலிருந்து அந்த ஆடை தப்புவிக்க பண்ணி அந்த கரடி என்ன பண்ணிடுவான், கிழிச்சு கொண்டுருவான். ஒரு அபிஷேகம், தேவனுடைய அபிஷேகம் ஒரு மனிதனுக்குள்ளாய் வரும்போது அவனுடைய வாழ்க்கையிலே அசாதாரணமான காரியங்களை அவன் செய்கிறான். சாத்தியமற்றவைகளை அப்படியே போறான். கோலியாத்தை பார்த்து ஊரே நடுங்கிக் கொண்டிருக்கிறது. ஒரு சின்ன பையன் தன் கையிலே இருக்கிற, நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் அவனுக்கு இருக்கிற தைரியம், அவனுக்கு இருக்கிற விசுவாசம் இல்லை. அவன் மேலிருந்த அபிஷேகம், உன் மேல இருக்கிற ஒரு அபிஷேகத்தை நீ கரெக்டா நானும் நீங்களும் ஆக்டிவேட் பண்ணுவோன்னா அந்த அபிஷேகம் மகா பெரிய காரியங்களை செய்யும். நன்றாய் கவனியுங்கள். மாத்திரமல்ல, ஆபிரகாமை தேவன் அழைக்கும் போது அவன் கொஞ்சமா இருந்தான். அவன் கொஞ்சமா இருந்த போது அவனை அழைத்த அந்த அழைப்பு, அந்த அவனோட ஃபாலோ பண்ண அந்த அனாயிண்டிங் என்னவாச்சு, பல ஆண்டுகள் ஒரு ப்ராசஸ் வழியா. நல்லா கவனிங்க, ஒருத்த மேல அபிஷேகம் வந்துருச்சுன்னா அவன் ஒரு ப்ராசஸ்குள்ளார அனுப்பப்படுறான். ஒரு மனிதன் அபிஷேகத்தை வேல்யூ பண்ணுவானா, அபிஷேகத்தை மதிப்பானால், அபிஷேகத்தை கனமா எண்ணுவானால் அந்த மனிதன் ஒரு ப்ராசஸ்குள்ள போவான். அது பார்க்கறதுக்கு இருட்டா இருக்கும், அது பார்க்கறதுக்கு நல்லா இருக்காது, அது பார்க்கறதுக்கு மேன்மையா இருக்காது. அதுல வெக்கம் இருக்கும், நிந்தை இருக்கும், அவமானம் இருக்கும், பழி சொற்கள் இருக்கும், அதுல தூஷணங்கள் இருக்கும், இழப்புகள் இருக்கும், பரியாசங்கள் இருக்கும், கேள்விகள் இருக்கும், குழப்பங்கள் இருக்கும். ஆனால் by that tunnel, அந்த பாதையின் வழியாய் அவன் நினையாத ஒரு இடத்திற்கு வந்து சேருவான். உங்க மேல அபிஷேகம் இருக்கா? அந்த அபிஷேகத்துக்கு அர்த்தம் என்ன சொல்லுங்க? விரிவாக்குகிற அபிஷேகம். The anointing of expansion. It won't let you stay. அது உன்னை நீ இருக்கிற விதமாக இருக்க விடாது. நீ கடனோடு வந்திருப்பாயானால், ஒரு சகோதரிய சாட்சியை கேட்டேன். போன வாரத்தில் வந்திருந்தாங்க, ஃப்ரைடே ஃபாஸ்டிங் பிரேயர். அவங்களோட சாட்சி என்ன தெரியுமா? அவங்க பார்க்குறதுக்கு ரொம்ப டீசெண்டாக இருந்தாங்க. ஆனால் எனக்கு தெரியாது அவங்களோட பேக்ரவுண்டு. அவங்க சொன்னாங்க, ஒரு நாளைக்கு 7-8 பேக்கெட் ஹான்ஸ் போடுவேன். வாழ்க்கையில் மிக பரிதாபமாக பிச்சை எடுக்க முடியாத அந்த சூழ்நிலைமையில் என் வாழ்க்கை இருந்தது. இன்றோ தேவனை அறிந்து கொண்ட போது என் பிள்ளைகள் எல்லாம் வெளிநாட்டில் இருக்கிறார்கள். என் பிள்ளைகள் பெரிய பெரிய பதவியில் இருக்கிறார்கள். 3 அடுக்கு மாடி கட்டுக்கு. அவங்கள பார்த்தா இவங்க இப்படி இருந்தாங்களா? ஏன் ஒரு நாளிலே கடலினாலே ஊரை விட்டு ஓடலாமா, என்ன செய்யலாம் என்று பதறிக்கொண்டிருந்தேன். ஆனால் அபிஷேகம் உள்ளே வந்த போது எக்ஸ்பான்ஷன், விரிவடைய செய்கிறது. என் மேல இருக்கிற அபிஷேகம் என்னை படிப்படியாய் உயர்த்தும். நீங்க நம்பாததுனால பேசாம உட்கார்ந்துருக்கீங்க. அதனால உங்க உயரம் ஒரு மாடி வீடாதான் இருக்கும். என்னோட உயரம் பலருடைய வாழ்க்கையின் மாற்றங்களாயிருக்கும். இந்த தேசத்தினுடைய மாற்றமாயிருக்கும். அநேக ஜாதிகளுக்கு மாற்றமாயிருக்கும். அதனால இந்த வருஷம் நம்ம வாக்குத்தத்தத்தை நீங்க கூர்ந்து பார்ப்பீங்கன்னா அந்த அபிஷேகத்துக்கான வார்த்தை அதுக்குள்ள இருக்கு. ஏசாயா 9:3 வாசிக்கலாம். வேகமாய் வேகமாய். திரளாக்கி, கவனிங்க, எக்ஸ்பான்ஷன், எக்ஸ்பான்ஷன். அந்த ஜாதியை திரளாக்கி அதற்கு மகிழ்ச்சியை பெரிதாக்கி. எக்ஸ்பான்ஷன் சொல்லுங்க, எக்ஸ்பான்ஷன். அது விரிவாகிறது, அது பெரிதாகிறது, அது மாறுகிறது, அது உருமாறுகிறது. There's a transformation coming. வாசிமா. அறுப்பில் மகிழ்கிறது போலவும் கொள்ளையை பங்கிட்டு கொள்ளுகையில் களி கூறுகிறது போலவும் உமக்கு முன்பாக மகிழ்கிறார்கள். போதும். இங்க வேதம் சொல்லுகிறது, அவர்கள் திரளாகி, அவர்கள் பெரிதாகி, அவருடைய மகிழ்ச்சி பெரிதாக போகிறது. I am bringing an expansion. நீ யோசிக்க முடியாத சில காரியங்களை தேவன் உனக்கும் இந்த ஊழியத்திற்கும் வைத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் திரும்பவும் எமோஷ்னலா இல்லை,
நான் ஏதோ உங்களோட உணர்வுகளை தூண்டுவதற்காக பேசல. தேவ ஆவியானவர் உன்னுடைய இருதயத்துக்குள்ளாய் இருக்கிற பொய்யை பிடுங்குவதற்கு பேசிக் கொண்டிருக்கிறார். அநேகர் சில பொய்யை நம்பிட்டு வந்து உட்கார்ந்துருக்கீங்க. உன் மேல இருக்கிற அபிஷேகம் என்னன்னு தெரிஞ்சுட்டு நீ வெளியே போக போகிறாய். தேவன் 25 உன்னுடைய கரத்துல 2 வாரமா அதை தான் கேட்டுட்டு இருக்கிறோம். ஆளுகை இந்த ஆண்டு. ஆமென், ஆமென், ஹalleluya. We are taking the authority. நல்ல கவனிங்க, தாவீதினோடு இருந்த மனிதர்களை ஒரு டைட்டில் போட்டு தான் கூப்பிடணும். மைட்டி மேன் ஆஃப் டேவிட். தாவீதோடு இருந்தவர்கள் பராக்கிரமசாலிகள். அப்படியா? பிறக்கும் போதேவா? வளரும் போதா? வந்தப்பையா? வந்தப்ப நம்மள மாதிரி தான். கடன்பட்டவர்களும் முறுமுறுக்கிறவர்களும் ஊர்ல இருக்க முடியாதவனும் ஒண்ணுக்கும் உதவாதவனும் ஊர்ல வாழ்றதுக்கு பயந்தனால ஓடி வந்து காட்டிலே தாவீதோடு சேர்ந்து கொண்டவன் தான். ஆனால் திடீர்னு இவங்களோட டைட்டில்லாம் மாறுது. திடீர்னு இவங்களை தேவன் அழைக்கிற விதம் மாறுகிறது. அவர்களுடைய செயல்பாடு மாறுகிறது. அவருடைய வாழ்க்கையின் காரியங்கள் மாறுகிறது. அதனோட பட்டியலை பார்ப்பீங்கன்னா கிட்டத்தட்ட எனக்கு சரியா தெரியல 37 மைட்டி மென் இருக்கிறாங்கன்னு வேதம் சொல்ல ஒரு லிஸ்ட் இருக்குது. நீங்கள் நேரம் நான் ரொம்ப எடுக்க விரும்பலை, அதனால் நான் ரெஃபரன்ஸ் சொல்ல 2 சாமுவேல் 23 நீங்கள் வாசித்து பார்ப்பீங்கன்னா 8 இருந்து 38 வசனம் வரைக்கும் யாரெல்லாம்னு ஒரு பெரிய லிஸ்ட் இருக்குது. நல்ல கவனி. இதில் இவங்கெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங், அவங்களையும் இவங்கெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங், அப்படியே அந்த லிஸ்ட்டு போயிட்டே இருக்கும். அதில் நான் ஒரு ரொம்ப பேசிக்காக சொல்கிறேன். 3 பேரோட ஸ்ட்ரென்த்தை குறித்து சொல்லப்படுது. அதில் ஒருத்தனுக்கு எப்படிப்பட்ட கெப்பாசிட்டி இருந்துதான் கவனிங்க. ஒரு யுத்தத்திலே ஒரே ஒரு ஈட்டியை பிடித்து கொண்டு 800 பேரை 800 men 800 பேரை ஒரு மனுஷன் தனியாக ஒரு யுத்தத்திலே கொன்றானாம். 2வது ஒருத்தனை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. அவன் என்ன செய்தானா, எல்லாரும் யுத்தம் ரொம்ப நேரமாக நடக்கிறனால டயர்டாகி இனிமேல் யுத்தம் பண்ண முடியாதுன்னு உட்கார்ந்துட்டானா. ஆனால் இவன் மாத்திரம் என்ன செய்தானா, கையிலே பட்டயத்தை பிடித்து கொண்டு வெட்டி 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 அந்த பட்டயத்தை கடைசியாக அவன் கையிலிருந்தே எடுக்க முடியலையா. அவ்வளவு ஃபோர்ஸ் கொடுத்து கொடுத்து எத்தனையோ பேர் சேர்ந்து அந்த பட்டயத்தை அவன் கையிலேருந்து எவ்வளோ நேரமோ கலட்டி எடுத்திருக்காங்க. அந்த பட்டயம் அவன் கைகளோட என்ன செய்திருச்சா, அப்படியே ஒட்டிக்கிச்சா. அவ்வளவு பேரை கொன்றானாம். இன்னொருவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு பனி நிறைந்த நாளிலே ஒரு குழிக்குள்ள ஆழத்துல ஒரு சிங்கம் இருக்கிறது. நல்ல கவனிங்க. சிங்கம் எங்க இருக்கு? ஒரு குழிக்குள்ள ஆழத்துல. ஒரு குழியின் ஆழத்துக்குள்ள போய் உன்னால எவ்வளவு செயல்பட முடியும்? வெளியே ஒரு நல்ல இடத்திலே செயல்படுகிற அளவுக்கு ஒரு குழிக்குள்ளே உன்னாலையும் செயல்பட முடியாது. ஆனா இவன் என்ன செய்தானா, அந்த குழிக்குள்ளா இறங்கி அந்த சிங்கத்தை கொன்று போட்டான். மாத்திரமல்ல, ஒரு பெலிஸ்தியன், அவனை யாராயுமே தொட முடியாத கோலியாத்தினுடைய அத்தனை சகோதரர்கள், அத்தனை அப்படிப்பட்ட ராட்சத மனிதர்களையும் கொன்றது தாவீது இல்ல, தாவீதோட இருந்த மனிதர்கள். நல்ல கவனி. இந்த அபிஷேகம் என்ன செய்யும்? சும்மா இருக்காது. அதனால தான் சொல்கிறேன், இதுக்கு ஒரு வல்லமை இருக்குது. அது என்னையும் விரிவாக்கும், என் கூட இருக்கிறவங்களையும் விரிவாக்கும். இந்த கதை நான் எங்கே கேட்டோம்? சிங்கத்தை கிழிச்சது தாவீது தானே, கோலியாத்தை போன்ற மனிதர்களை கொன்றது தாவீது தானே. அவனுக்குள்ள இருக்கிற இது ஒரு சாதாரண மனிதனால செய்ய முடியாது. தாவீதோடு இருந்தவர்கள் சாதாரண மனிதர்கள் தான். தாவீதினோடு வந்த போது அந்த அபிஷேகம், the same anointing, அதே வகையான அபிஷேகத்தை அவர்களும் பெற்றதினாலே அவர்களும் பல விதமான காரியங்களை வல்லமையா செஞ்சாங்கன்னு வேதம் காமிக்குது. நீங்க எங்க இருக்கீங்க? சபையில் இருக்கீங்க. என்ன பண்றீங்க? என்ன பண்றீங்க? மாறிக்கிட்டே வரீங்க. You're becoming a threat. நீங்கள் பாதாளத்துக்கு ஒரு சவாலாய் மாறிக்கொண்டே வருகிறீர்கள். ஏன்னா இங்க வேலை செய்கிற அபிஷேகம் அப்படிப்பட்டது. காலம எவ்வளவு பேர் இந்த அபிஷேகத்துக்குள்ளார மூங்கி திகைச்சு என்ன செய்யறன்னு தெரியாம, அந்த அபிஷேகம் எதுக்கு சொல்லுங்க?
உன்னை பெரிதாக்கி அவனை சிறிதாக்குவதற்கு. ஆமென். உங்களையும் என்னையும் தேவனுடைய ராஜ்யத்தை விரிவாக்கி பாதாளத்தை சிறுக பண்ணுவதற்கு தான் இவ்வளவு நேரம் இங்க நின்று கதறி குதிச்சிங்க. நீங்க சாதாரணமா நினைச்சுக்காதீங்க. உங்க மேல இறங்குகிற அபிஷேகம், இட்ஸ் an anointing of expansion. நன்றாய் கவனியுங்கள். இப்போ இந்த அபிஷேகம் எப்படி வேலை செய்யும்? சபையில ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில 40 நிமிஷம் ஆவியில நிரம்பி அந்நிய பாஷையில பேசி துள்ளி முடிச்சுட்டு போறதுனால நான் எக்ஸ்பேண்ட் ஆயிடுவேன்னு நினைச்சீங்கன்னா 24 will repeat. 24 திரும்பவும் உங்கள் வாழ்க்கையை விட்டு போகாது. 25 மேன்மைகளுக்கு உங்களை ஆயத்தப்படுத்துவதற்கு இந்த வருஷத்தின் ஆரம்பத்தில் சில ஃபார்மான, சில கன்சிஸ்டன்டான முடிவுகளை சபை எடுத்தே ஆகும். என்ன நல்ல கவனிங்க. நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த அபிஷேகம் நம்ம மேல் வரும்போது ஒரு எக்ஸ்பான்ஷனை, விரிவாக்கத்தை, ஒரு கட்டுக்கடங்காத எல்லையை நமக்காக உண்டாக்கி கொண்டே போகும். அதை யாருமே தடுக்க முடியாது. உங்களுடைய பெருக்கத்தை தடுக்க முடியாது. உங்களுடைய பயன்பாட்டை தடுக்க முடியாது. உங்கள் உயர்வுக்கு நேரான மனிதர்கள் யாரை கொண்டு தேவன் உங்களை உயர்த்துவாரோ அந்த மனிதர்களை உங்களிடத்தில் கொண்டு வருவார். அப்படிப்பட்ட வாசல்கள் உங்களுக்கு முன்பாக திறந்துட்டே வரும். ஆனால் அதுக்கு என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? நல்ல கவனிங்க. அபிஷேகம் அபிஷேகம் நான் சொல்லும் போது பின்னாடி மறைஞ்சிருக்கிற வார்த்தை என்ன? அதுக்கு பின்னாடி மறைஞ்சிருக்கிறது என்ன? சொல்லுங்க பார்க்கலாம். அதுக்கு பின்னாடி என்ன இருக்கு? அதுக்கு பின்னாடி யார் இருக்கா? யார் இருக்கா? ஆவியானவர். ஆவியானவர். நல்ல கவனி. இந்த ஆவியானவர் நமக்குள்ளாய் வரும்போது தான் இந்த மாற்றங்கள் உண்டாகிறது. இந்த ஆவியிலே நடத்தப்படுகிற மனிதனை குறித்து நீங்க வேதத்தில் வாசிக்கணும்னா அவனுடைய வாழ்க்கையை குறித்து, அவனுடைய வாழ்க்கையின் பெருக்கத்தை, அவனுக்கு என்னவா இருக்குமா? ஜீவனும் சமாதானமுமாம். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தை ஜீவனும் சமாதானமுமாம். அந்த சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமா இருக்கும். ஏன்? அங்க ஒரு அபிஷேகம் இருக்கிறது. அனாயிண்டிங் இருக்கிற இடத்துல மகிழ்ச்சி பெருகும். அதனால தான் இந்த வருஷம் நமக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறாரு, உன்னுடைய வாழ்க்கையின் மகிழ்ச்சி பெருகும், உடைய வாழ்க்கையின் பொருட்கள் பெருகும், உடைய வாழ்க்கையின் நோக்கங்கள் பெருகும், உடைய வாழ்க்கையின் எல்லைகள் பெருகும், என் ஜன கூட்டம் பெருகும், என்னுடைய வீடு பெருகும், என்னுடைய வியாபாரம் பெருகும். சொல்லுங்களேன். அமைதியா இருக்கீங்களே? யாருக்கா பேசிட்டு இருக்கேன்? என் குடும்பத்தில் ரட்சிப்பு இந்த வருஷம் பெருகும். இந்த வருஷம் அக்கினி மழையா ஊற்றப்படும். என் பிள்ளைகளை நான் அப்படி பார்க்கிறேன். என் வாலிபர்களை அப்படிப்பட்ட தீ பற்றி நிற்கிறதை பார்க்கிறேன். ஓ ரபாலா சந்தரா காப்பானா. நல்ல கவனிங்க. இந்த அபிஷேகம் என்ன செய்யுமா? சாவுக்கு எதுவான சரீரத்தை உயிர்ப்பித்த அதே ஆவியானவர். இந்த ஆவியானவர் நீங்க சாதாரணமா நினைச்சுக்காதீங்க. மரித்த கிறிஸ்துவனுடைய சரீரத்தை என்ன செய்தவர்? உயிர்ப்பித்தவர். அதே ஆவியானவர் எங்க இருக்கிறார்? உங்களில் வாசமாயிருக்கிறார். உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் ஒரு பிணத்தை உயிராக்குவார். காய்ந்த உலர்ந்த எலும்ப ஒன்றாக்குவார். ஒன்றான எலும்பிலே நரம்ப போடுவார். நரம்புகள் உருவான ஒரு ஃப்ரேம்ல சதையை உண்டாக்குவார். வெறும் பிணமாய் நிற்கிற இந்த உருவங்களிலே ஆவியை ஊதி அதை சேனையாக்குகிறவர். இன்னைக்கு என் லைஃப்ல அவரால் என்ன செய்ய முடியாது? சொல்லுங்க. என் வாழ்க்கையில் அவரால் என்ன செய்ய முடியும்? என் ஊழியத்தில் நான் என்ன சேலஞ்ச் பண்ணேன்? என் ஊழியத்தில் இத்தனை வருஷம் என்னை உருவாக்கினவரால் என்ன செய்ய முடியாது? ஐ எம் சேலஞ்சிங். என் வாழ்க்கையை நீங்க சொல்லுங்க, இந்த சபையிலே வைத்து என்னை இத்தனை வருஷம் வசனம் கேட்க வச்சிருக்கிறார், அவருடைய வார்த்தைக்கு பயப்பட வச்சிருக்கிறார். என் வாழ்க்கையில் அவரால் என்ன செய்ய முடியாது? கவனிங்க. இப்போ
இந்த ஆவியானவருடைய என்டையர் கண்ட்ரோல்குள்ளார ஒரு மனிதன் வரும்போது அவனுடைய வாழ்க்கையில 2 விஷயம் நடக்கும். ஆனா அந்த கண்ட்ரோல்குள்ள வர்றதுனோட அண்டர்ஸ்டாண்டிங்கை நான் உங்களுக்கு கொடுக்குறேன், கவனிங்க. ஒவ்வொரு மனுஷனும் நான் எப்படி உருவாக்கப்பட்டிருக்கிறேன், ஆவி, ஆத்துமா, சரீரம். கவனிங்க, எப்படி உருவாக்கப்பட்டிருக்கிறேன், ஆவி, ஆத்துமா, சரீரம். நல்லா கவனிங்க. இதுக்கு ஒரு நடு மையமான ஒரு காரியம் என்னவா இருக்கு அப்படின்னு சொன்னா ஆத்துமா. கவனிங்க, ஆவிக்கும் சரீரத்திற்கும் நடுவா இருக்கிறதன் பெயர் என்ன, ஆத்துமா. கவனிக்கிறீங்களா? இந்த ஆத்துமா என்ன செய்கிறது, ஆவியையும் சரீரத்தையும் கனெக்ட் பண்ணுது. தேவனுடைய ஆவியானவர் தான் என்னுடைய ஆவியிலே கலந்திருக்கிறார். என்னைக்கு ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படுறானோ அன்னைக்கு தான் அவனுடைய ஆவி என்ன செய்து உயிரடை. அது வரைக்கும் என்னுடைய ஆவியில ஒரு செத்த நிலை தான் இருக்கும். இப்போ இந்த ஆத்துமா எப்படிப்பட்ட வேலை செய்கிறது, இந்த ஆத்துமா நான் தேவனுக்கு பயப்படணும்னு விரும்புவேன்னா, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும்னு விரும்புவேன்னா, இது என்ன செய்கிறது, இந்த ஆத்துமா இதை ஸ்பிரிட்டோட கனெக்ட் பண்ணி, ஆவியோட என்னை கனெக்ட் பண்ணி விடுது. ஆவிக்கு என்னை என்ன செய்து தேவனுக்கு என்னை அடிமைப்படுத்துகிறது, தேவனுக்கு என்னை அடிமையாக்குகிறது. இப்போ ஒரு முடிவு எடுக்க போறேன். ஒவ்வொரு முடிவிலும் நான் 2 விஷயமா எடுக்கலாம். ஒன்று மாம்சமா எடுக்கலாம், இல்லை ஆவியா எடுக்கலாம். தேவன் சொல்லுகிறதை எடுக்கலாம், இல்லை உலகம் சொல்றதை எடுக்கலாம். இப்போ உலகத்தின் முடிவை, மாம்சத்தின் முடிவுகளை நான் கையில் எடுக்கும் போதெல்லாம் என் ஆத்துமா என்ன செய்து அந்த மாம்சத்துக்கு அடிமையாகிவிடும். நான் சினிமா பார்க்க போறேன் அப்படின்னு நான் முடிவு பண்ணேன்னா என்னுடைய ஆத்துமா என்ன ஆகிறது, இந்த மாம்சத்துக்கு அடிமையாகி விடுகிறது. எப்பொழுது நான் மாம்சத்துக்கு இடம் கொடுக்கிறேனோ அப்பொழுது கதவுகள் திறந்து பிசாசு என் வாழ்க்கைக்குள்ளாய் வரும். அதை நீங்க என்ன செய்ய முடியாது, தடுக்க முடியாது. எப்பொழுது நான் இதுக்கு செவி சாய்க்க மாட்டேன், நான் இந்த இச்சைக்கு இணங்க மாட்டேன், இந்த பாவத்துக்கு உடன்பட மாட்டேன், நான் ஆவிக்கு தான் இணங்குவேன்னு சொல்லுவீங்களோ அப்பொழுது கதவுகள் திறந்து பரலோகம் உங்களோடு இணைக்கிறது. நம்ம லைஃப்பில் இந்த 2 முடிவுகளையும் நிறைய எடுக்கிறோம். நீங்கள் நிறைய பேர் காலமாக வேலை இருந்தும் நான் சபைக்கு போவேன் அப்படின்னு நீங்கள் இணங்கி வந்தனால உங்களுக்கு உடம்பு வலிச்சும் பல வர முடியாத சூழ்நிலைமைகள் மத்தியிலும் நீங்கள் தேவனுடைய சத்தத்தை கேட்டு இங்கே வந்தனால நீங்கள் யாருக்கு கதவை திறந்து கொடுத்துருக்கீங்க, தேவனுக்கு கதை. நிறைய பேர் வரலை, அது என்னன்னு எனக்கு தெரியல. கவனிங்க, இதுக்கு 2க்கும் மிடிலாக ஒரு கதவு இல்லை, ஒரு லைஃப் இல்லை. ஒன்று நீங்கள் தேவனுக்கு கீழ்ப்படியணும், இல்லைன்னா மாம்சத்துக்கு கீழ்ப்படியணும். இப்போ கவனிங்க, நான் இந்த மாம்சத்துக்கும் இந்த ஆவிக்கும் இடையில ஒரு பெரிய யுத்தத்தை சந்திக்கிறேன். நான் விரும்புறேன், ஆனால் நான் பவுல் சொல்றாரு, நான் ஆவிக்கு தேவனுக்கு கீழ்ப்படிய விரும்புறேன், ஆனா எனக்குள்ள இன்னொரு பிரமாணம் வாசமா இருக்கிறதுனால என்னால பல நேரம் தவறான முடிவுகளை எடுக்கிறேன், பல நேரம் மாம்சத்துக்கு கீழ்ப்படிஞ்சிடுறேன், பல நேரம் தேவனுடைய சித்தம் என்ன, தேவனுடைய விருப்பம் என்ன என்று புரியாம தடுமாறி விழுந்து விடுகிறேன். தவறானதை கையிலே எடுத்து பல தீமைகளை அனுபவிக்கிறேன். நல்ல கவனிங்க, இதுக்கான சொல்யூஷன் என்ன? எப்படி ஒரு மனிதன் ஆவியிலே நடக்க முடியும்? ஆவியிலே நடக்கிற மனிதனுக்கு அடிப்படையிலே வேண்டிய 2 விஷயம் உண்டு. நல்ல கவனி, நான் திரும்பி ஞாபகப்படுத்துறேன், திரும்பி இன்சிஸ்ட் பண்ணி சொல்றேன். நீங்க ஆவியிலே நடப்பீர்களானால் உங்கள் வாழ்க்கையிலே ஆவியானவருக்கு இடம் கொடுக்க your every little will become more. உன்னுடைய வாழ்க்கையின் கொஞ்சமெல்லாம் அதிகமாகும், உன் வாழ்க்கையின் இறுக்கமெல்லாம் பெருக்கமாகும், உன் வாழ்வின் குறைவுகள் எல்லாம் நிறைவாகும், தோல்விகள் எல்லாம் வெற்றியாகும். எப்போ? ஆவியினால் நடத்தப்பட்டால் நிச்சயமான வெற்றி உண்டு. ஆனா நடக்க முடியலையே, பெரிய போராட்டமா இருக்கே, அப்பப்ப விழுந்துடுறேனே, இதுக்கு என்ன செய்யணும்? ஒரு மனிதன் ஆவியில நடத்தப்படுவதற்கு வேற ஒன்றும் செய்ய வேண்டாம்.
இன்னைக்கு சபை தூங்கி வழிகிற அல்லது மறந்த இழந்த ஒரு காரியம் இருக்கு. அது என்ன தெரியுமா? the presence of God. பல மணி நேரம் டிராவல் பண்ணுவோம், ஊழியம் செய்வோம், அங்க ஓடுவோம், இங்க எல்லாமே செய்வேன். தேவ சமூகத்திலே காத்திருப்பதை மாத்திரம் எனக்கு செய்ய முடியாது. உங்களுடைய ஜெப வாழ்க்கையை திரும்பவும் நான் கேள்வி கேட்கிறேன், எவ்வளவு நேரம் உங்களால ஜெபிக்க முடியும்? உங்கள்கிட்ட கேட்டால் நீங்கள் ஓப்பனாக சொல்லுவீங்க, நான் சிலர் சொல்லுவீங்க 5 நிமிஷம், சிலர் சொல்லுவீங்க அரை மணி நேரம், சிலர் சொல்லுவீங்க ரொம்ப இன்கன்சிஸ்டண்ட்டாக 1 மணி நேரம் 2 மணி நேரம். நான் எல்லா நாளும் இல்லை. நான் சொல்லுகிறேன், எந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே ஜெபம் ஒரு நாளிலே மற்ற காரியத்தை விட மிக அதிகமான நேரத்தை எடுக்கிறதோ, தூக்கத்தை விட உங்கள் வாழ்க்கையிலே ஜெபம் அதிகமாகிவிட்டால் உங்கள் வாழ்க்கை ஆவியினாலே நடத்தப்படும். ஒருவேளை இதெல்லாம் பாசிபிளா? இல்லை, பாசிபிள். உங்களோடு உங்களை தேவன் உண்டாக்கினது அவரோடு உறவாடுவதற்கு. நீங்கள் வேறு எங்கே போனாலும் வெறுமையைத்தான் வாங்கி வருவீர்கள். இந்த இடத்திற்குள்ளாய் போவீர்களானால் அங்கே உங்கள் பாத்திரத்தை நிரப்பி 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 திரும்பவும் பசிக்கும், திரும்பவும் பசிக்கும், திரும்பவும் பசிக்கும். எல்லாரும் பார்க்கணும், பைத்தியம் ஆயிட்டியா அப்படின்னு கேட்பாங்க. அந்த அளவுக்கு பசிச்சுட்டே இருக்கும். தேவ பிரசன்னத்துக்கான பசியை தேவன் 25 சபைக்கு தருவாராக. அநேகர் தொலைத்து வந்திருக்கிறீர்கள் உங்கள் ஜெப வாழ்க்கையை. Go back into his presence. அவருடைய சமூகத்துக்குள்ளாய் போய் காத்திருக்கிறவர்களுக்கு மாத்திரம்தான் தெரியும் ஆவியிலே நடத்தப்படுவது என்றால் என்ன. அது ஒரு கன்சிஸ்டன்டான பிரேயர் லைஃப். அதுல எந்த ஆசிலேஷனும் இருக்கக்கூடாது, அல்லது எந்த ஒரு நிலையற்ற தன்மையும் இருக்கக்கூடாது. தினம் தினம் என்னோட லைஃபோட கோல் என்ன? ஊழியம் இல்லை. என் லைஃபோட கோல் என்ன தெரியுமா? தேவனோடு உள்ள உறவு. தேவனோடு உள்ள உறவு. தேவனோடு நான் சந்திக்கிற நேரம். இந்த வாழ்க்கையிலே எனக்கு பரலோகத்தை பார்க்க வேண்டும். எனக்கு பரலோகம் புதுசா இருக்கக்கூடாது. நான் மேலே போய் பார்க்கும்போது, எனக்கு இயேசுவை பார்க்கும்போது, ஐயோ இயேசு இப்படி இருப்பாரா அப்படின்னு எனக்கு ஒரு ஆச்சரியமா இருக்க வேண்டாம். I long, I thirst, I hunger for his presence, for his face. I want to see him here. அவரை தரிசிக்க விரும்புகிறேன். தேவ சமூகத்துக்குள்ளா எந்த மனிதன் மணிக்கணக்காய் உட்காருகிறானோ, பவுல் அதை தான் சொல்லும் போது சொல்றாரு, எனக்கும் நிறைய பிரச்சனை இருக்கு. அவரோட ஊழியத்தின் பிரச்சனைகளை நீங்க பெரிய லிஸ்டே போடலாம். ஆனா ஒண்ணுல கூட ஒரு தோத்ததா எங்கேயுமே இருக்காது. மரணம் நேரிடுமோ, பிழைப்போமோ என்று அறியாதிருந்தோம், ஆனால் ஒன்றிலும் கூட தோற்று போகவில்லை. காரணம் என்ன தெரியுமா? காரணம் என்ன தெரியுமா? சபைக்கு சொல்றாரு, தேவனோடு பேசுகிறவன், அந்நிய பாஷையிலே பேசுகிறவன் தேவனோடு ரகசியத்தை பேசுகிறான். சபையில பேசாத. எங்க பேசுன்றாரு? எங்க பேசு? நம்மலாம் ஏன் தெரியுமா சபையில பேச? இங்க பேசினா தான் உண்டு, இல்லைன்னா சுத்தமா ஹோப்பே கிடையாது. அதனால வேற வழியே இல்லை. பரவாயில்ல, பேசு பேசு பேசு. அவர் சொல்றார், உங்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பேசுகிறேன். ஆவியானவருக்கு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இடம் உண்டானால் அவன் தேவனோடு சம்பாஷிக்கிறான். எவ்வளவு நேரம் ஒரு நாளில நீ அந்நிய பாஷையிலே பேசுகிறார்? கூடவே சொல்லுகிறார், நான் ஆவியோடு விண்ணப்பம் பண்ணுவேன், கருத்தோடும் விண்ணப்பம் பண்ணுவேன். ஆவியிலும் பாடுவேன், கருத்தோடும் பாடு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா என்ன அர்த்தம்? நல்ல கவனிங்க. ஒரு ஆவிக்குரிய மனிதனுடைய வார்த்தைகள் மிக முக்கியமானது. அவன் ஒரு பக்கம் அந்நிய பாஷை பேசுகிறவன், இன்னொரு பக்கம் அவன் தேவ வார்த்தைகளை பேசுகிறவன். அவன் தீர்க்கதரிசி. நல்ல கவனிங்க. ஒரு ஆவியில நடக்கிற மனுஷனுக்கும் மாம்சத்துல நடக்கிற மனுஷனுக்கும் உள்ள வித்தியாசத்தை சொல்றேன். ஒரு பிரச்சனை வரும்போது ஒரு மாம்சத்துல நடக்கிற மனுஷன், ஐயோ இயேசுவே என்னை காப்பாற்ற மாட்டீரா, எனக்கு உதவி செய்ய மாட்டீரா என்று கேள்விகளோடு பயத்தோடு போவான்.
ஆண்டவர் தான் கூப்பிடுவான், ஜெபம் தான் பண்ணுவான். ஆனா மாம்சத்திலே அதிகமாய் வாழ்வதற்கு பழகின மனிதனுக்கு ஆபத்துக்கள் நேரும்போது ஜெபம் பதட்டமான ஜெபமா இருக்கும். ஆனா ஆவியில நடந்து போகிற மனிதனுக்கு ஆபத்துக்கள் வரும்போது எப்படி தெரியுமா இருக்கும்? சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்கிறவர்களை என்ன செய்தார்கள்? கட்டி நெருப்பிலே போட்டார்கள். போட்டுட்டு பார்க்குறாங்க, என்ன அவங்கள போட்டவெல்லாம் செத்து போயிட்டான். போட்டவனே செத்துட்டான், வெளியே நின்று போட்டவனே செத்துட்டான். உள்ள போனவன் என்ன இருக்கணும்? பார்க்கும்போது வேதம் சொல்லுகிறது, அவர்கள் ஐயோ ஆண்டவரே எங்களை காப்பாற்றும் என்று கூக்குரலிடவில்லை. அவர்கள் அழுது கொண்டிருக்கவில்லை, அவர்கள் அழுததினால் கேட்கப்படவில்லை. வேதம் சொல்லுகிறது, அவர்கள் விடுதலையோடு அந்த தீயிலே நடந்து கொண்டிருந்தார்கள். தேவன் அவர்களோடு நடந்து கொண்டிருந்தார். அதுதான் ஆவியில நடக்கிற மனுஷனுக்கும் மாம்சத்துல நடக்கிற மனுஷனுக்கு வித்தியாசம். ஆவியில நடக்கிற மனுஷன் தீயின் நடுவில நடக்கையில் சொல்வான், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட வருகிறீர், உமது கோலும் உமது தடியும். அதை சொல்றனால பிழைப்பேன்னு சொல்லல, அதுதான் பிழைப்புன்னு எனக்கு தெரியும், அதுதான் முடிவுன்னு எனக்கு தெரியும். சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நடந்து வால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவா. அவனின் மேல் வாஞ்சையா இருக்கிறபடியா நான் அவனை விடுவிப்பேன். போன வாரத்தில் எங்க வீட்டில் ஒரு சாட்சி நடந்துச்சு. ஹானி விளாண்டே இருந்தான் அவங்க அப்பா கூட. வலிக்கு விழுந்து இந்த கையை பிடிச்சிட்டு பயங்கரமாக அழுறான். கை இப்படி கொஞ்சம் தொங்கிட்டான். சரி சுளுக்குன்னு நினச்சிட்டு ரொம்ப நேரம் பிள்ளைய கண்ட்ரோல் பண்ணி பார்த்தோம், கண்ட்ரோல் ஆகலை. அப்புறம் பக்கத்தில் சுளுக்கு எடுக்கிற ஒரு பிரதர்கிட்ட கூப்பிட்டு போனோம். அவர் பார்த்தோன்னே சொல்லிட்டாரு, சுளுக்குலாம் இல்லை, இந்த எல்போ கொஞ்சம் விலகிருக்கு, மூட்டு விலகிருச்சு, நீங்கள் ஹாஸ்பிட்டல் கொண்டு போங்க. ராத்திரி 10 மணிக்கு இங்கே ஆர்த்தோ கொண்டு வந்தோம். அவங்க பார்த்துட்டு எக்ஸ்ரே எடுத்தாங்க. பயங்கரமாக அழுதுட்டு இருக்கிறான். அப்போ சொல்கிறாங்க, மூட்டு விலகிருக்கு, பார்க்கலாம், ஒன்றும் இல்லை, ஒரு கட்டு போடணும். அப்போது நாங்கள் வெளியே உட்காந்து நானும் அக்காவுன்னு ஜோம் பண்ணிகிட்டே இருக்கோம். ஒன்றுமே ஒரு போட்டு கூட எனக்கு பயப்படும் நினச்சா கூட எனக்கே நம்ம ரொம்ப தைரியமாக இருக்கோமோ, ரொம்ப மாம்ச தைரியமே. அது என்ன கான்ஃபிடென்ஸ்னே தெரியல. கவலையும் வர மாட்டேங்குது, பயமும் வர மாட்டேங்குது, அவன் அழுறனால அழுகையும் வர மாட்டேங்குது. ஒன்று மாத்திரம்தான் வருகிறது. ஒன்று, உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்ப. நாங்கள் இங்கே இதை இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கோம். பாஸ்டர் சொன்னாங்க, அவங்க வீட்டில் உட்காந்துட்டு, ஆண்டவரே நான் இரவும் பகலுமுடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும்னு சொன்னீங்க. நான் இவ்வளோ நேரம் பைபிள் தான் படிச்சுட்டு இருந்தேன், இப்பயும் பைபிள் தான் படிப்பேன், எனக்கு தெரியாது, அங்கே நீங்கள் வேலை செய்யணும் அப்படின்னு அவங்க சொல்கிறேன். நான் ஒரு ஃபார்மை ஃபில் பண்ண சொன்னாங்க, கையெழுத்து போட சொன்னாங்க, ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறக்கும். நான் அதை ஃபில் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அங்கேருந்து ஹட்சன் ஓடி வந்து சொன்னாங்க, அத்தை நல்லா ஆயிடுச்சு. எப்படி நல்லாச்சு தெரியல, நல்லாயிருச்சு, கையை மூவ் பண்ணுறான், எல்லாத்தையும் தொடுறான். டாக்டர் பார்த்துட்டு எப்படின்னு தெரியல, சரி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு போங்க. நாங்கள் சொன்னாங்க, நான் வெயிட்டெல்லாம் பண்ணவே வேண்டாம், அங்கே இருக்கிறவர் சகலவற்றையும் செய்ய வல்லமை உள்ளவர். நன்றாய் கவனியுங்கள். ஆவியினாலே நடத்தப்படுகிற மனுஷன் சிங்கத்தை போல தீயின் நடுவிலும் இரைச்சல்களின் நடுவிலும் எனக்கு விரோதமாய் ஒரு யுத்தம் எழும்பினாலும் நாம் பயப்படும். வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 43:9. ஆனால் நான் எதுக்கு தெரியுமா இதெல்லாம் சொல்லிகிட்டே இருக்கிறேன்? இதெல்லாம் சூழ்நிலைமைகளில் சாதாரணமாக வரணும், வசனம் சாதாரணமாக வாழ்க்கையாக மாறணும். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்திலே அனுகூலமான துணையுமானவர். ஆகையால் மலைகள் சரிந்து நடு சமுத்திரத்திலே தள்ளுண்டு போனாலும் நாம் பயப்படும். உங்களுடைய வாழ்க்கையிலே
வார்த்தையும் அபிஷேகமும் அந்நிய பாஷையும் ஒன்றா இருக்கணும்னா தேவ சமூகத்துக்குள்ள போய் wait in his presence. அப்ப என்ன நடக்கும் தெரியுமா? எனக்குன்னு ஒரு தனி பிஸ்னஸும், அப்புறம் பரலோகத்துக்குன்னு ஒரு தனி பிஸ்னஸும் இல்லை. என்னோட எல்லா பிஸ்னஸுமே அங்க கனெக்ட் ஆயிருக்குது. ஆல் மை பிஸ்னஸ், என்னுடைய எல்லாம், என் நடை அங்கே கனெக்ட் ஆயிருக்கு. என்னுடைய காரியங்களுக்கு பதில் அவர்தான். அதனால தான் ஆபிரகாமை பார்த்து சொன்னாரு, எல்லாத்தையும் விட்டுட்டு நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போ. அந்த தேசத்தில் இருக்கிறவன் என்னை எதிர்த்தா என்ன பண்ண முடியும் என்கிற கேள்வி வரும்போது ஆண்டவர் சொன்னா, ஆபிரகாமே, நானே உனக்கு மகா பெரிய பலமும் உனக்கு கேடகமுமா இருக்கிறேன். I am your defender. I am your defender. உன்னை பாதுகாக்க வேண்டியவர் நான் தான். 25 ஆவியிலே ஆரம்பம் பண்ணுங்கள். கலாத்து சபையை பார்த்து பவுல் அழுதது போல ஆவியிலே ஆரம்பம் பண்ணின மணிக்கணக்கா ஜெபிச்ச அந்த இரவுகள் எங்க? மணிக்கணக்காய் காத்திருந்த நாட்கள் எங்க? இந்த சபையிலே சத்து முழுசா இல்லாம போன ஒரு விஷயம் தெரியுமா? உபவாசம். உபவாசம் என்கிற வார்த்தை சபைகளிலே மறக்கப்பட்டுருச்சு. கம் பேக். 25 has to start with prayers and fasting. ஒரு மாதத்திலே நான் இத்தனை நாட்கள் உபவாசத்தோடு இருக்க போகிறேன். உபவாசம் எப்படி எனக்கெல்லாம் பண்ண முடியும் அப்படி சொல்லாங்க. இட்ஸ் அ ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஒரு நாள், அப்புறம் 2 நாள், அடுத்த வாரம் 3 நாள் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. உபவாசம் பரலோகத்தை நேரடியாக உங்கள் வாழ்க்கைக்கும் உங்களுக்கும் கனெக்ட் பண்ணும். இது வரைக்கும் உங்களை, ஆனால்தான் எங்களால் பிசாசை துரத்த முடியலையே ஆண்டவரே என்று சீஷர்கள் கேட்க போது அவர் சொன்னார், சில பிசாசுகள், சில காரியங்கள், சில எல்லைகளை உபவாசம் இல்லாமல் திறக்க முடியாது. There are few areas you have to fast. உங்கள் வாழ்க்கை இந்த 25லே திரும்பவும் ரீடெடிகேட் பண்ணி இன்று தொடங்கி என் ஜெப வாழ்க்கையை ஆரம்பிக்கிறேன். சும்மா அங்கே போய் உட்காந்து இங்கே போய் உட்காந்து யாருன்னா பேசு, யாருன்னா சாப்பிடு, யாருன்னா தூங்கு, நான் எங்கே இருப்பேன்? அவர் சமூகத்திலே இருப்பேன் தீர்மானித்து விட்டு புறப்பட்டு போவோம். 25 சொந்தமாக்குவோம். தேவன் உங்களோடு இருப்பாராக. ஆமேன், ஆமேன்.